அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹினா கிச்சன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ண பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ரோட்டோர கடைகளில் வைக்கிற இந்த சவுக்கஞ்சி அதை எப்படி செய்யணும்னு பார்ப்போம். அது முதல்ல இந்த கேஸ்ட்ரிக் வருத்தம் உள்ளவங்களுக்கும் அது நல்ல வயிறு நெஞ்செறிவு உள்ளவங்களுக்கும் நல்ல ஒரு ரெசிபி தான் ஷேர் பண்ணிக்கிறேன். கோடை காலங்களுக்கு நல்ல மழை காலத்தை விட இப்போ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு முறை சரி இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு முறையாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அப்படி நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இதை உங்களுக்கு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிறோம். இல்லைன்னா ஒரு சட்டி ஒன்றில் இப்போ நான் இதோட சவ்வரிசி சேர்த்துனேன். ஒரு சட்டியில் சவ்வரிசி சேர்த்த போகிறோம். இதோட கொஞ்சம் பாசிப்பருப்பு வறுத்து இருந்துச்சு, அதையும் சேர்த்த போகிறோம். இதுக்கு உங்களுக்கு இனிப்பு கேட்டு சீனி சேர்த்துக்கலாம். சீனியோட கொஞ்சம் தண்ணி அடுத்து ஏலக்காய் ஒன்று பட்டை ஒன்று சேர்த்த போகிறோம். இதுக்கு கொஞ்சம் ரவை சேர்த்துட்டு அப்படின்னா கொஞ்சம் நல்லா திக்காகி வரும். கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை அப்படியே ஒரு 3 விசில் போடுற அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான தேங்காய் பால் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி நல்லா கரைஞ்சி வெந்து வரணும். இப்படி இந்த பாசி பருப்பு நான் வறுத்து போட்டதால தான் இப்படி கலர் வந்துச்சு. இப்போ இதோட நூடுல்ஸ் வேக வச்சிருந்தேன், அதையும் சேர்த்துட்டேன். நூடுல்ஸ் வேகாமல் இருந்தால் நீங்கள் அந்த தண்ணியோட முதல்ல வேக வச்ச டைமுக்கும் நீங்கள் நூடுல்ஸையும் போட்டு வேக வச்சுக்கலாம். இதோட உங்களுக்கு ஃபிளம்ஸ் நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் ஃபிளம்ஸ் கொஞ்சம் சேர்த்துட்டேன். இதை உங்களுக்கு நெய்யில் வறுத்தும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு நாங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கணும். தேங்காய் பால் சேர்த்து இதை நல்லா கலந்துட்டுக்கணும். ஒரு கொதி வரச்சல் இதை அப்படியே நீங்கள் இறக்கி எடுத்துக்கலாம். இந்த கஞ்சை உங்களுக்கு ஈவினிங் டைம்களுக்கு டீ பிளேன்களுக்கு பதிலாக உங்களுக்கு செஞ்சு பார்க்கலாம். செஞ்சு குடிச்சு பாருங்கள். டேஸ்ட் அப்படி நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்க்க சொல்லி வாயில் வச்சு இருக்கும். அப்படி டேஸ்ட்டும் கூட. இது ஒரு கிளாஸில் ஊற்றி காட்டினேன். அப்படி தான் இருந்துச்சு. அந்த கலர் கலர் ஊற்றல. அந்த பாசி பயிறு வறுத்து போட்டதால தான் அந்த கலரே வந்துச்சு. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃபேமிலி அன்பர்களுக்கு ஷேர் பண்ணிங்க. புதுசாக பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கும் வரை எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.